அடுத்து நான் யாரை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். எப்படி சொல்கிறதுனா, சில பேர் எல்லாருமே வந்து படம் பண்ணி ஊரில் பேர் எடுப்பாங்க. ஆனால் ஊர் பேரெல்லாம் வச்சு படம் எடுக்கிற ஒரே ஆள் சார் மட்டும்தான். நம் அனைவருக்கும் பிடித்த இயக்குனர் பேரரசு சார் படத்தை பற்றி பேச மாதிரி வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே பாராட்டப்பட வேண்டிய ஒரு தொகுப்பாளர் பாலா. மிக சிறந்த சமூக சேவகர். சம்பாதிக்கிற பணத்தில் பெரும்பகுதியில் முழுப்பகுதியுமே ஏழை மக்களுக்காக உதவிக்கிட்டு இருக்காரு. எங்கேயாவது புயல் பூகம்பம் இது நடந்தாலும் முதல்ல இவர் வந்துடுவார். இங்கே முதல்ல அவருக்கு வேண்டிய பாராட்டுக்கு நன்றி. தொடர்பு சேவை. கல்வன் வீட்டுக்கலாம் இந்த பிளாக் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். குறிப்பாக இயக்குனர் இமயம் சாரை பற்றி சொல்லணும்னா, பாரதிராஜா சார் வந்து நடிகருக்காக சினிமாவுக்கு வந்தவர். அதுக்கப்புறம் இயக்குனராகி இன்னைக்கு இயக்குனர் இமயமாக இருக்காரு. என்னை பொறுத்து அன்னைக்கு நடிக்காமல் போனது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு டேரக்டராக நடிச்சிருந்தாருன்னா என்னை போல் உதயகுமார் சார் போல் ஆளுகள்லாம் சென்னைக்கு வந்திருக்கலாம். நான் சினிமாவுக்கு வந்திருக்க முடியாது. சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையங்கள் வந்திருக்காரு. ஒரு கிராமத்தான் கூட திறமை இருந்தால் சினிமாவுக்கு போய் ஜெயிக்கலாம், இயக்குனர் ஆகலாம்னா அதுக்கு ஒரே காரணம் இயக்குனர் இமயம் தான். நிறைய வாரிசு இயக்குனரோட பையன் இயக்குனர் ஆகலாம், ஒரு குடிசோட பையன் இயக்குனர் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய இயக்குனர்கள் வாரிசாக வரலாம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இயக்குனருமே யாரோட வாரிசுனா இயக்குனர் இமயம் வாரிசு தான். அங்கே எல்லாருமே அவரோட வாரிசு தான். சில நேரத்தில் வாரிசு ஒத்து தான் போகணும். இந்த மாதிரி நான் உதயகுமார் சார், செல்வமணி சார், சேரனாக இருக்கட்டும், சமுத்துக்கனாக இருக்கட்டும், நம்ம சினேகனாக இருக்கட்டும், எல்லாருமே அவரோட வாரிசுகள் தான். அதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். ஆரம்பத்தில் நடிக்க வந்து ரூட்டு மாறிட்டார். இப்போ இயக்குனர் இமயம் உயர்ந்ததுக்கப்புறம் இப்போ திரும்ப அவர் ஆசை நடிக்கார். எந்த லட்சத்துக்கு சினிமாவுக்கு வந்தாரோ, எந்த ஆசையில் சினிமாவுக்கு வந்தாரோ அந்த ஆசை இப்போ நிறைவேறிக்கிட்டு ஒரு 30 அவர் நடிகரை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு பிரியம் வரும்போதெல்லாம் அவரை ரசித்து பார்க்கலாம். ஏன்னா எங்களெல்லாம் உருவாக்குனவர்ல இன்றைக்கி அவர் நடிகர் இருக்கும்போது ரொம்ப ரசித்து பார்க்கணும். நிறைய படம் நடிக்கணும். நீங்கள் இயக்குனர் இமயம் வந்து திருப்பி நடிகர் இமயமாகவும் உயரணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தோட கதாநாயகி இவானா சித்தினிசாமி சார். இவானா தானே உங்கள்கிட்ட தெரிய கேட்டா பேர்லாம். இவானா லவ் டுடே ரொம்ப ரசித்து பார்த்த முகம். ரொம்ப ஒரு அழகான ஒரு கதாநாயகி. பொதுவாகவே கதாநாயகிகள் வந்து ஒரு பாடதாவணி, ஒரு சேலை, தலைநறிய மல்லிகைப்பூ, இந்த மாதிரி பார்த்தா தான் அழகாக தெரிவாங்க. ஒரு நைட்டில் அழகாக தெரிஞ்ச ஒரே கதாநாயகி இவனா தான் நினைக்கிறேன். ஒரு நைட்டில் பார்க்க கூட அவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்போ அதுவும் யதார்த்தம் அழகுன்னு நினைக்கிறேன். ஒரு தமிழ் திரையுலகுக்கு சமீபத்தில் கிடைச்சிருக்க ஒரு அழகான கதாநாயகி இவானா. இந்த படமும் லவ் டுடேக்கு மேலே வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு பெரிய புகழை கொடுக்கணும். கதாநாயகன் பிரகாஷ்ராஜ், ஜிவி பிரகாஷ். உங்களுக்கு அந்த சிவாசிங்கமே இருக்குது. அந்த இது குறையில உங்களுக்கு அந்த டென்ஷன் அதுதான் பற்றில. அது ஃபஸ்ட்டு அவர் சொல்லியிருக்கணும். கதாநாயகி சொன்னதுக்கு அப்படியே மைண்டு மேலே வேறு மைக் போச்சு. ஜிவி பிரகாஷ் சார் அவரும் மியூசியேட்டராக வந்து வெற்றி அடைஞ்சு இப்போ கூட்டம் மாற்றி வெற்றிகரமான கதாநாயகனாக போய் உருவாக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பிடிச்ச ப்ரெஷர்னா இப்போ வெற்றி
படங்களை கொடுத்தா கூட பெரிய இயக்குனர், பெரிய ப்ரொடியூசர் இந்த மாதிரி பார்த்து கால்ஸ் கொடுக்காம சின்ன ப்ரொடியூசர் நல்ல கதை இருந்தால் புதுமுக இயக்குனருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்க ஒரே நடிகர் ஜி பிரகாஷ் அவர்கள் தான். அவரால் எங்கள் இயக்குனர் குரூப்பில் இயக்குனர் சங்கத்தில் நிறைய இயக்குனர் புது உதவி இயக்குனர்லாம் நிறைய பேர் டேரக்டர் இருக்காங்க. நிறைய உதவி இயக்குனர் டேரக்டர் ஆகின பெருமை ஜி பிரகாஷ் அவருக்கு உண்டு. அவருடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கல்வன், இதில் யானை தான் முதன்மையாக இருக்குது. யானை வச்சு கதை, யானையில் ராசியான கதை, ராசி அது திரையுலகுக்கு யானை என்று முழு ராசி. புரட்சித்தில் எம்ஜிஆர் நடித்த நல்ல நேரம் யானையை மையமாக வச்ச படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பைரவியில் அறிமுகமான கூட அவரை ஒரு ஹீரோவாக தூக்கி நிறுத்தின படம் முதல்ல அன்னை ஒரு ஆலயம். அதுவும் யானை தான் ஒரு மையமான இதாக இருந்துச்சு. அப்புறம் கமலாசன் நடித்த ராமலட்சுமன் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. சமீபத்தில் நம்ம லிங்குசாமி சாரோட தயாரிப்பில் சிவாஜி கணேசோட பேரன் நடித்த கும்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதில் யானையில் ராசி யானை தான், யானையிலே பிள்ளையார் தான். ஆமாம், அது ராசி. இந்த படமும் அதே மாதிரி ஒரு நல்ல நேரம் மாதிரி, அன்னை ஒரு ஆலயம் மாதிரி, ஒரு கும்கி மாதிரி இந்த கல்வனும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதன் மூலயமா இயக்குனர் சங்கர் சார் பெரிய இயக்குனரை உருவாகணும், கதாநாயகன் பெரிய கதாநாயகனை உருவாகணும், கதாநாயகி மிக இன்னும் உச்சத்துக்கு போகணும். எங்கள் ஆசான் இயக்குனர் எம்எம் இந்த படத்துக்கு மேலே அவர் உச்ச தொட்டுட்டார். நடிகராக இன்னமும் பெரிய அளவில் வெற்றி அடையணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.